ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை முதலாம் ஆராதனைக்கு வந்த உங்கள் யாவரையும் இரட்சகர் இயேசு நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். கேட்ட அறிவிப்புகளின்படி நமக்கு நாளை மாலை 5 மணிக்கு ஊழியம் செய்கிற பெண்களுக்கான கூடுகை நமக்கு புதிய ஆலயத்தில் வைத்து நடைபெறும். வருகிற வியாழக்கிழமை நைட் பிரேயர் வைத்திருக்கிறோம். இரவு 10 மணிக்கு மாதத்தினுடைய கடைசி நாள். தொடர்ந்து ஒரு புதிய மாதம், அந்த இரவு புதிய மாதம். எனவே நமக்கு ரொம்ப லேட்டாக மீட்டிங் முடியாது, ஓரளவு சீக்கிரம் முடிச்சிருவோம். 10 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 12:01 முடிக்க பிரயாசப்படுகிறோம். முடிந்த பிறகு வாகன வசதி உண்டு. எனவே இந்த ஜெபத்தில் பங்கெடுங்கள். 1ஆம் தேதி நமக்கு அந்த பிறக்கும் பொழுதே அந்த நேரத்தில் நாம் தேவ சமூகத்தில் தேவனுடைய இருக்க இந்த கூட்டங்கள் ஒழுங்கு பண்ணப்பட்டிருக்கிறது. பங்கெடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலும் தேவனுடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி கடந்த 2 வாரங்களில் 2 தலைப்புகளில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தோம். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ மனிதன் எப்படி இருப்பான்? ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ மனிதனுடைய அடையாளம் என்ன? முதலாவது வாரத்தில் நாம் அவன் திருப்தி, அவன் வாழ்க்கையில் எப்பொழுதும் அவன் ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு இருப்பான் என்று நாம் இந்த வார்த்தைகளை நம்ம தியானித்தோம். நன்றாக கவனிங்க. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ மனிதன் தன் வாழ்க்கையில் கர்த்தரை, தன் தெய்வத்தை அவன் எப்பொழுதும் மேன்மையாகவே நினைப்பான். அல்லேலூயா. அவன் கர்த்தரை மேன்மைப்படுத்துவான். ஒரு வசன ஆதாரத்துக்கு 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நம்முடைய தியானத்திற்காக, இந்த காலை நம்முடைய தியானத்திற்காக இந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 2:30. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாக சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவர்களை, ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிற ஒரு அனுபவம். என்னை கனம் பண்ணுகிறவர்கள், ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அவரை கனம் பண்ணணும். நாம் அவரை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அவரை கனப்படுத்த வேண்டும், அவரை நம்ம ஹானர் பண்ணணும், அவருக்கு மரியாதை செலுத்தணும், அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை, ஏலியின் குடும்பத்துக்கு, ஏலிக்கு தான் ஆண்டவர் இந்த வசனங்களை சொல்லுகிறார். ஏலி ஒரு ஆசாரியன். அவனும் அவன் குடும்பத்தாரும் கர்த்தரை அவர்கள் கனப்படுத்தவில்லை. எனவே அந்த ஏலி குடும்பத்துக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, அந்த குடும்பத்திற்கு மட்டுமல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த உலகத்தில் இருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையானவர்களே, கனம் என்பது பல விதங்களில் மனிதர்களுக்கு வருகிறது. சில நேரங்களில் மனிதர்கள் கனத்தை விரும்புவார்கள், சில நேரங்களில் மனிதர்கள் கனத்தை விரும்புவது கிடையாது. ஸ்தோத்திரம். சிலர் தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்வார்கள். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது, தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுபவன் உத்தமன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கனம், கனவீனம், கனப்படுத்துவது தேவையா? ஒரு மனிதனை கனப்படுத்துவது அது அவசியமா? பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கனம், கனவீனம் என்பது அது ஆண்டவரால் கொடுக்கக்கூடியது, நாம் விரும்புகிறது அல்ல. தேவன் ஒரு மனிதனை கனப்படுத்துவதும் கனப்படுத்தாமல் இருப்பதும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் கனப்படுத்தப்படுகிறார்கள், அநேக மனிதர்கள் கனவீனப்படுத்தப்படுகிறார்கள், அநேக மனிதர்கள் புகழப்படுகிறார்கள், அநேக மனிதர்கள் இகழப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கனம் அவசியமா? சில நேரங்களில்
நம்ம பார்க்கிறோம், நம்ம தாழ்த்தி இருக்கணும், ஆவியில் எளிமையா இருக்கணும், நம்ம தாழ்மையா இருக்கணும், நம்ம புகழை விரும்பக்கூடாது. இதெல்லாம் ஒரு பக்கம் உண்மையா இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். நான் உன்னை என்ன செய்வேன்? உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நான் உன் பெயரை என்ன செய்வேன்? நான் பெருமைப்படுத்துவேன். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவரே சொல்கிறார். ஆண்டவரே ஆபிரகாமை பார்த்து சொல்லும் பொழுது ஆபிரகாம் அதை விரும்பவில்லை. ஏன் இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாம் கொடுக்கப்படுகிறது என்பதை, வாக்குத்தத்த சூழ்நிலையை நாம் மையமாக வைத்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கணும். புகழ், கணம், பெருமை விரும்புவது தேவையற்ற. காரணம், ஆபிரகாம் அவன் இகழப்படுகிறான், அவன் கனவேனப்படுகிறான். அவன் சொந்த குடும்பத்தில், சொந்த சமுதாயத்தில், சொந்த மக்கள் மத்தியில் ஆபிரகாம் கனவேனப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவனுடைய பின்னணி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவன் வாழ்க்கையில் ஒரு குழந்தை இல்லாத காரணத்தினால் அவன் கனவேனப்படுத்தப்படுகிறான். அவனை மக்கள் நினைச்சுறாங்க, கனவேனப்படுத்துறாங்க. ஸ்தோத்திரம். நான் ஆரம்ப காலத்தில் ஊழியம் செய்யும் பொழுது மக்கள் சபைக்கு வருவது கிடையாது. யாராவது ஒரு ஆள் 2 ஆள் தான் வருவாங்க. ஸ்தோத்திரம். அந்த சபை, ஒரு சபை என்பது ஒரு இடம் கொடுக்கப்பட்டது. ஒருவர் இடத்த கொடுத்தாரு. அந்த இடத்துல பிரயாசப்பட்டு அந்த நாட்களில் ஓலை சிறச்சு கம்பை நட்டி மேலே ஓலை நிறைய, அந்த நாட்கள் ஆலயங்கள்லாம் மேலே வந்து ஓலையினால் தான் இருக்கும். அப்படி தான் போட்டு கீழே தரெல்லாம் இருக்காது, மண்ணு தான் இருக்கும். தரெல்லாம் நாங்கள் போடலை. அப்படி ஒரு பாய மேலே பாயை போட்டு ஒரு ஆராதனை நடத்தினோம். முதல்ல ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒரு ஆள் 2 ஆள் தான் வந்தாங்க. சுற்றில் இருக்கிற ஜனங்கள், அதுவும் ஒரு பையன், அவன் ஒரு கிறிஸ்தவ பையன், ஒரு சின்ன பையன். அவன் பரியாசம் பண்ணுறான். என்ன பரியாசம் பண்ணுறான்னா, பாஸ்டர் சரியாக தண்ணி ஊற்ற மாட்டேக்காரு, அதனால தான் சபை வளரலை. அவன் பரியாசம் பண்ணுறான். பாஸ்டர் என்ன செய்ய மாட்டேக்காரு? சரியாக தண்ணி ஊற்ற மாட்டேக்காரு, அதனால என்ன செய்ய மாட்டேங்குது? சபை வளர்ச்சி அடையவில்லை. நான் பரியாசம் பண்ணுகிறான். இப்போ சில நேரங்களில் நம்ம வந்து இகழப்படுவோம். ஆண்டவர் அந்த சூழ்நிலை, நாம் எந்த காரியத்தில் இகழப்படுகிறோமோ, எந்த காரியத்தில் கனவீனப்படுகிறோமோ, அந்த காரியத்தில் தான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவன் எந்த காரியத்தில் இகழப்படுகிறான், அவன் எந்த காரியத்தில் அவன் கனவீனப்பட்டான்? அவனுக்கு ஒரு குழந்தை கிடையாது. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. அவனுடைய பெயர் பெருமைக்காக பெரிய ஜாதி இல்லை. நான் உன்னை பெரிய ஜாதிக்கு என்பது, நீ எந்த காரியத்தில் கனவீனப்படுகிறாயோ, நீ இகழப்படுகிறாயோ, அந்த காரியத்தில் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். ஆண்டவர் நல்லவர். இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த காரியத்தில் இகழப்படுவீர்களோ, அந்த காரியத்தில், எந்த காரியத்தில் கனவீனப்படுவீர்களோ, அந்த காரியத்தில் தேவன் உங்கள் பெயரை பெருமைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர். சரி, நான் நேரம் அதிகமான முகவுரைகள், இதை குறித்து நிறைய விளக்கங்கள் ஆரம்பத்தில் எடுக்கவில்லை என்றால் நேரடியாக செய்திக்கு நேராக நான் செல்ல விரும்புகிறேன். ஆண்டவரை நம்ம மேன்மைப்படுத்தணும். நல்லா கவனிங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், அந்த மனிதனுடைய வாழ்க்கை கனப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், அவன் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக அவன் தேவனை மேன்மைப்படுத்தணும், கர்த்தரை மேன்மைப்படுத்த வேண்டும். ஆண்டவர் நல்லவர். பிரியமான தேவ ஜனமே, ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, ஒரு ஆண்டவருடைய பிள்ளை தேவனை மேன்மைப்படுத்துகிறதை குறிக்கோளாக, தன்னுடைய இலக்காக வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமத்தை நம்ம என்ன செய்யணும்? மேன்மைப்படுத்த வேண்டும். ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்து பார்க்கின்ற பொழுது ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க காட்ட விரும்புகிறேன். வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 ஆகிய வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும். கவனிங்க, ஆண்டவர் அவருடைய நாமத்தினாலே எல்லாருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக என்ன செய்யும்? முடங்கும். அப்ப உயர்த்துவது என்பது, முழங்கால் என்பது எதை குறிக்கிறது? முழங்கால் என்பது ஒரு யுத்தத்தில் வந்து ஒரு மனிதன் அவன் என்ன செய்கிறான்? ஒரு யுத்தத்தில் சரண்டர் ஆகிறது. ரெண்டு அடையாளங்கள் கொடுக்கப்படுகிறது. என்னவென்று சொன்னால், 2 கரங்களை உயர்த்துவது, யுத்தத்தில் சரண்டர் ஆகிறது. ஒரு எதிரி என்னால் எதிர்க்க முடியவில்லை என்று
அவன் தன்னை பணிந்து, என்னால் முடியாதப்பா, உன்னை நான் மேற்கொள்ள முடியாது, நான் உனக்கு சிறியவன் என்று அடையாளப்படுத்தும்படியாக 2 கைகளை என்ன செய்கிறான்? உயர்த்துகிறான். அதே போல முழங்கால் படியிட வைக்கிறது. என்ன செய்கிறது? அவனை முழங்கால் படியிட வைக்கிறது. ஸ்தோத்திரம். நம்ம நாட்டில் கைதிகளை, போலீஸ் கைதிகளை துரத்தும் பொழுது, துரத்தி பிடிக்கும் பொழுது அவங்கள பிடிக்கிறாங்க, கையில் விலங்குகளை மாட்டுகிறார்கள். ஆனால் மேலை நாடுகளில், சில நாடுகளை நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள துரத்து பிடிக்கும் பொழுது, கையில் விலங்கு மாட்டும் பொழுது அவங்கள என்ன செய்வாங்க? முழங்கால் பட வச்சிருவாங்க. அவங்கள என்ன செய்வாங்க? முழங்கால் பட வைப்பாங்க. அந்த போலீஸ் அதிகாரத்துக்கு முன்பதாக, அரசாங்க அதிகாரத்துக்கு முன்பதாக, நான் சரண்டர் ஆகிறேன், நான் பணிகிறேன் இல்லை என்று சொன்னால், அவன் கையில் விலங்கிடப்பட்டாலும் அவனுக்கு எதிராக நேர நிற்கும் பொழுது, ஒருவேளை அந்த போலீஸை விட கைதி உயரமானவனா இருக்கலாம், நல்ல சரீர தோற்றமுடையவனாக, வளர்ச்சி உடையவனாக இருக்கலாம். அப்ப அவன் என்ன செய்யலாம்? கையில விலங்கிடப்பட்டாலும் அந்த போலீஸையோ அந்த அதிகாரியோ அவன் கீழே தள்ள முடியும், அவன் என்னவும் செய்ய முடியும். எனவேதான் அவனை பணிய வைப்பதற்கு, நல்ல கவனிங்க, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்குது என்று சொன்னால், அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், மனிதர்கள் தேவனை உயர்த்துகிறது. ஆண்டவரே, நாங்கள் சிறியவர்கள், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப நம்ம முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறது, முழங்கால் படியிட்டு ஆராதிக்கிறது, 2 கைகளை உயர்த்துகிறது என்பது ஒரு சரண்டர். ஆண்டவருக்கு முன்பாக நான் பெரியவன் இல்லை, கலெக்டர் ஆனாலும் சரி, ஆலயத்துக்கு வந்தா அவர் ஆண்டவருக்கு முன்பாக அவர் பணிந்துதான் ஆக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் யாரா இருக்கட்டும், பிரதம மந்திரியா இருக்கட்டும், ஜனாதிபதியா இருக்கட்டும், கலெக்டர் முன்னால வந்து. நான் ஒரு முறை ஒரு உதாரணத்தை சொன்னேன். ஒரு பேப்பர்ல பெரிய அளவில் ஒரு விளம்பரம் செய்யப்பட்ட ஒரு காரியம். முன்னால கேரளாவில் முதல்வராக இருந்த உம்மன் சாண்டி என்கிற ஒரு சீஃப் மினிஸ்டர், அவர் முதல்வராக இருந்த பொழுது, அவர் ஒரு முறை ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் அவர் ஒரு முதலமைச்சர், அவர் பணி நிமித்தமாக அவர் போய்கொண்டு இருக்கும் பொழுது, அவர் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆலயத்தில் ஆராதிக்க போக விரும்பினார். அவர் போன பொழுது, அவர் அந்த ஊர் வழியாக, அவர் சொந்த ஒரு பக்கம்தான் அந்த ஆலயம், ஒரு சிறிய ஆலயம். அவர் லேட்டா வர்றாரு முதலமைச்சர், ஆனால் ஆலயம் நிரம்பிட்டு, யாரும் கவனிக்கல, ஆலயம் ஃபுல்லா எல்லாரும் ஆட்கள் உள்ள உட்கார்ந்துருக்காங்க. இவர் என்ன பண்றாரு? வாசல்லே உட்கார்ந்துட்டாரு. ஏல உட்கார்றாரு வாசல்ல, அந்த என்ட்ரன்ஸ்ல வாசல்ல. உடனே பிரஸ் எல்லாரும் போட்டோ எடுத்து அது பெரிய விளம்பரமாக, ஒரு முதலமைச்சர் ஒரு ஆலயத்தில் எங்க உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு இடம் கிடையாது, உள்ள இடம் கிடையாது, அவர் யாரும் கவனிக்கவே இல்லை. அவர் லேட்டா வர்றாரு, எல்லாரும் அங்க ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் பின்னால அவர் வாசல் என்ன செஞ்சாரு? அப்படியே அவர் வாசலை உட்கார்ந்து அந்த ஆராதனையில அவர் பங்கெடுக்கிறார். ஒரு முதலமைச்சரா இருந்தாலும், ஒரு பிரதமரா இருந்தாலும், கர்த்தருக்கு முன்பாக அவங்க சாதாரணமானவங்க தான், மனிதர்கள் தான். நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாக யாரு? மனிதர்கள். ஆமென். என்னதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், மனிதரை நினைக்கிறதற்கும் மனிதனை விசாரிக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம், அவனை யார் என்று நினைவு கூறுகிறீர்? மண் என்று ஆண்டவர் நினைவு கூறுகிறார். மண், அவன் ஒரு மண்ணு தான். அவன் யாரு? அவன் பதவி உயர்வா இருக்கலாம், பிரதமரா இருக்கலாம், ஜனாதிபதியா இருக்கலாம். அது உலகத்துல பிரதமர், ஜனாதிபதி, ஆண்டவருக்கு முன்பாக மனிதர்கள். அதான் இயேசு நாமத்தினால வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். கவனிங்க, நம்முடைய இந்தியாவில், உலகத்தில் மற்ற நாடுகளில் இருக்கலாம், இந்தியாவில் இருக்கலாம், பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கலாம். ஒரு கொலைகாரன், பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் 6 அடைக்கல பட்டணம் உண்டு. நீங்க பைபிள் வாசித்தவர்களுக்கு தெரியும். 6 அடைக்கல பட்டணங்கள். ஒரு கைதி, ஒரு குற்றவாளி, ஒரு கொலை செய்தவன் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள் ஓடினால், அந்த குற்றவாளியை எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும், இல்லை என்று சொன்னால், அவன் ஆசரிப்பு கூடாரத்தில், ஆலயத்தில் போய் அந்த பலிபீட கொம்பு, அந்த பலிபீடம் ஒன்று இருக்கும், அந்த பலிபீட கொம்பை பிடித்து விட்டால், எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் அந்த இடத்துல போய் அவனை அரெஸ்ட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறது, நம்முடைய சட்டம் இருக்கிறது, கிறிஸ்தவத்துக்கு மட்டும் கிடையாது. எந்த வழிபாட்டு தலத்துக்குள்ள ஒரு போலீஸ் அதிகாரியோ ஒரு அரசு அதிகாரியோ உள்ள போய் அதிகாரம் செலுத்த யாருக்கும் அதிகாரம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வாசலுக்கு வெளியே தான் நிற்கணும். வெளியே நின்று தான் உள்ள இருந்து நினைச்சணும், அவங்களை வெளியே கூப்பிடணுமே தவிர, ஒரு இந்தியாவில் வச்சிருக்க, உலகத்தில் நிறைய நாடுகள் அந்த சட்டம் வச்சிருக்கிறாங்க, அவங்க பொதுவாக வச்சிருக்கிறாங்க எல்லா ரிலீஜியஸுக்கும், ஒரு வழிபாட்டு தலத்துக்கு. இது நம்ம வேதத்தின்படி வந்தது. ஒரு வேதத்தின்படி ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் போய் அவன் பலிபீட கொம்பை பிடிக்கும் பொழுது
அவன் மேல் எந்த அதிகாரம் செலுத்தப்படக்கூடாது. அப்படி ஆண்டவரே சட்டம் வச்சிருக்காரு. ஏனென்றால் அவன் என்னுடைய பிள்ளை, என் சமூகத்துக்கு வந்துட்டான், எனக்கு முன்பாக பணிந்திருக்கிறான், நீ அவன் மேல் அதிகாரம் செலுத்தக்கூடாது ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். எனவேதான் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள அதிகாரியா இருந்தாலும் அதிகாரம் உள்ளவர்களா இருந்தாலும் அவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் அவங்க என்ன செய்யறாங்க, அவருடைய நாமத்தில் முழங்கால் முடங்குகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய நாமம் உயர்ந்தது. இதைத்தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு பிரசங்கம் பண்றான். 10 இடத்துல அவன் இயேசுவை மையமா வைத்து பிரசங்கம் பண்ணுகிறான். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தினுடைய பிரசங்கத்தினுடைய மைய கருத்து இயேசு. அவன் இயேசுவை உயர்த்துகிறான். 10 பாயிண்ட் பேசுகிறான். ஸ்தோத்திரம். அந்த பாயிண்ட், அந்த பிரசங்கத்துல அவன் இயேசுவை குறித்து 10 காரியங்களை அவன் விளக்கி சொல்கிறான். இன்றைக்கு நம்முடைய பிரசங்கம் அதுவல்ல. நீங்க வேத அறிஞர்கள், வேத பண்டிதர்கள் இங்க இருந்தீங்கன்னா வீட்டில் போய் வாசித்து பாருங்க, நீங்க கண்டுபிடிச்சிடலாம். 10 பாயிண்ட் பேசுறான். வேத பண்டிதர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க, வேதத்தை நல்லா வாசிக்கிறவங்க. 2ஆம் அதிகாரத்துல இயேசுவை குறித்து, இயேசுவை உயர்த்தி அவன் 10 பாயிண்ட் அதுல பிரசங்கம் பண்ணுகிறான். அதே பேதுரு, யோவான் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் ஆலயத்தில் போகும் பொழுது, தேவாலயத்துக்கு போகும் பொழுது ஜெபிக்கும்படியாக அங்கே ஒரு சப்பானியை, பிறவி சப்பானை எழும்பி நடக்க செய்தார்கள். நடக்க செய்யும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை அப்போஸ்தலர் 3:6 வாசிக்க கேட்போம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. நசரேயனா இயேசு நாமத்தினாலே நீ எழுந்து நட. இந்த இயேசு நாமம் நல்ல கவனிக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகள். இன்னைக்கு செய்தியில நீங்க ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறீங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலையோடு கூட நீங்கள் திரும்ப செல்ல வேண்டும், ஒரு உறுதியான விசுவாசத்தோடு செல்ல வேண்டும். பேதுரு சொல்கிறான், பேதுருவினிடத்தில் அந்த மனிதன் எதிர்பார்த்தது பணத்தை எதிர்பார்த்தான். என்ன எதிர்பார்க்கிறான்? பணத்தை எதிர்பார்க்கிறான். ஆனா பேதுரு அவனுக்கு கொடுத்தது இயேசுவின் நாமத்தை கொடுத்தான். பணத்தை விட உனக்கு இயேசுவின் நாமம் தான் பெரியது. இந்த பணத்தை கொண்டு நீ ஒரு நாள் சாப்பிடலாம், ஆனால் இயேசுவின் நாமம் உன் வாழ்க்கையில ஜீவன் கொடுத்து நீ வாழ்நாள் முழுவதும் நீ உயர்த்தப்படும்படியாக, நீ ஒரு பிச்சைக்காரனாக அல்ல, நீ கனவீனப்படக்கூடிய மனிதனாக அல்ல. பிரியமானவர், இந்த உலகத்தில் மனிதர்கள் நமக்கு ஒரு நேரம் பணம் கொடுக்கலாம், அவ்வளவுதான், அதான் கொடுக்க முடியும். ஆனா ஜீவனை கொடுக்கிறவர் நம்ம இயேசு ஒருவரே. இந்த மனிதனுக்கு ஜீவனை, வாழ்க்கையை இயேசு கொடுக்கிறார். ஆனா இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொல்லி, இதோடு கூட இந்த சம்பவம் முடியவில்லை. இதுக்கு கீழே நீங்க வாசித்து பார்க்கின்ற பொழுது உடனே எல்லாரும் பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டு அவன்கிட்ட ஓடி வருகிறார்கள். எல்லாரும் ஓடி வர்றாங்க. ஏன்னா இது ஒரு ஆச்சரியமான காரியம். ஒரு அற்புதம் நடக்கும் பொழுது ஒரு ஆச்சரியம் தான், உண்மையிலே ஆச்சரியம் தான். இன்னைக்கு என்ன அப்படின்னா, அற்புதம் அப்படிங்கும் பொழுது சிலர் பிரயோஜனமான அற்புதம் இருக்கிறது, பிரயோஜனமற்ற அற்புதம் இருக்கிறது. கிறிஸ்தவத்திலே எனக்கு வேடிக்கையா இருக்கும், சிரிப்பா இருக்கும். கிறிஸ்தவத்தில் இந்த ரோமன் கத்தோலிக்காரங்க தான் அவங்க அற்புதங்கள்லாம் சிரிப்பு. உலகத்தில் அப்படி இருக்குது, சில இடத்துல இருக்குது. என்ன அப்படின்னா, திடீர்னு சொல்லி ஒரு அற்புதம் என்னன்னா, இந்த மாதாவுடைய கண்ணீர்ல ரத்தம் வருது, கண்ணீர் வருது. உடனே மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா அங்க போய் பார்ப்பாங்க. இது ஒரு பெரிய அதிசயம். மாதா கண்ணில் கண்ணீர் வருதுனால, ரத்தம் வருதுனால யாருக்கு என்ன லாபம்? ஒருத்தருக்கு லாபம் இல்லை, அந்த சர்ச்சுக்கு லாபம். நிறைய காணிக்க வரும், அந்த சர்ச்சுக்கு லாபம். பிள்ளையார் பால் குடிச்சாரு, ஒரு நாள் பிடிச்சிட்டாங்க. அவன் என்ன பண்ணியிருக்கான், அவன் ஒரு பிள்ளையார் கோயில் வச்சிருக்கான். ஆளே வரல, பார்த்தான், என்னடா பிள்ளையார் வாயிலிருந்து ஒரு டீப்பை போட்டு கொஞ்சம் தூரத்தில் பண்ணில் பதிச்சு ஒரு பம்ப் பண்ணி பாலை விளம்பிட்டான். பால் எல்லாரும் ஓடி பால் குடி. உடனே அங்கே காணிக்க பெட்டி நிறைய கடைசியில் கண்டுபிடிச்சாங்க. கடைசியில் அந்த பூசாரியே செட்டப் பண்ணியிருக்கான். அந்த பூசாரி, பிள்ளையார் பால் குடிச்சா யாருக்கு லாபம்? பால் வெளியே வந்து யாருக்கு லாபம்? என்ன யாருக்கு லாபம்? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஒருத்தர் லாபம் இல்லை. ஒரு அற்புதம் என்பது மனிதர்களுக்கு லாபம் இருக்கணும். ஆமே. ரோமன் கத்தோலிக்க ஒரு புனிதர், அவரை பற்றி ஒரு வீடியோ என்னன்னா, அவர் 70 முறை பறந்தாராம். அவர் 70 முறை வானத்துல பறந்தாராம். அது ஒரு அற்புதம். அவங்க பெரிய அற்புதமாக அவர் 70 முறை பறந்தார். அவர் பறக்கிறதுனால யாருக்கு லாபம்? அவர் பறக்கிறதுனால யாருக்கு லாபம் இல்லை. ஸ்தோத்திரம். ஒருவர் நம்மகிட்ட கையில் கிடைச்சாருன்னா அவரை வச்சு ஒரு கோடிக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணிடலாம். ஸ்தோத்திரம். அவருக்கு கொஞ்சம் ரூபாய் கொடுத்துட்டு அப்பப்போ நீங்கள் பறந்து காட்டுங்க, நாங்கள் ஆட்களை என்ன செய்கிறோம், கூப்பிட்டு வச்சு என்ன செய்கிறோம், ஃபீஸு கலெக்ட் பண்ணிடுறோம், நாங்கள் என்ன செய்கிறோம், போட்டு டிக்கெட் போட்டு பணத்தை கலெக்ட் பண்ணிடலாம். என்ன லாபம்? யோசித்து பாருங்கள். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு அற்புதம் நடந்தா அது ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். அற்புதம் உங்களுக்கு பிரயோஜனம். இந்த சப்பானி நடந்தா
இது யாருக்கு பிரயோஜனம்? அவனுக்கு பிரயோஜனம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்ல சபைக்கு பிரயோஜனமாய் நடக்கணும், ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்கணும். உடனே எல்லாரும் அவன்கிட்ட ஓடி வராங்க. இந்த சாலமன் மண்டபத்தில் அவன்கிட்ட ஓடி வராங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் பொழுது இவங்க பெரிய ஒரு ஆட்கள், ஏன்னா அற்புதம் செஞ்சுட்டாங்க. உடனே பேதுரு யோவான்னு சொல்றாங்க, எப்பா அற்புதம் எதுக்கு? அவன் வாழ்க்கைக்கு ஒண்ணு, ஆண்டவர் இயேசு மேல விசுவாசம் வரணும். இதுக்காகத்தான் இந்த அற்புதம் நடந்தது. பேதரை கண்டு ஜனங்களுக்கு இஸ்ரவேலர் இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறதன, நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்கப்படினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? அடுத்தல சொல்றாங்க. அந்த சொல்லும் பொழுது இயேசுவை சொல்லுகிறாங்க, இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்றான். 2ஆம் அதிகாரத்திலும் இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணின பேதுரு 3ஆம் அதிகாரத்திலும் இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணிட்டு அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே இவன் சுகம் பெற்றான். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அந்த இடத்தில் பேதுரு இயேசு நாமத்தை உயர்த்துகிறான். அவன் சொல்லுகிறது, நீங்கள் எங்களை பார்க்க வேண்டாம், நீங்கள் செய்ய வேண்டியது இயேசு நாமத்தை உயர்த்த வேண்டும். ஆமென். ஒரு திருச்சபை ஜனங்களை இயேசுவண்டை வழி நடத்தணும், தன்னண்டை நடத்தக்கூடாது. ஒரு ஊழியக்காரன் ஜனங்களை தன்னண்டை நடத்தக்கூடாது, இயேசுவண்டை நடத்தணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். சத்தியத்தை அறிவித்து இயேசுவண்டை நடத்த வேண்டும். பேதுரு அது அப்போஸ்தலர் சபை, அப்போஸ்தலர்கள் எழுப்புதல் வர காரணம் தான். அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? இயேசுவை உயர்த்தினார்கள். இன்றைக்கு ஒரு எழுப்புதல் வரவில்லை இந்தியாவில். காரணம் என்னவென்று சொன்னார், இன்றைக்கு இருக்கின்ற ஊழியர்கள் விசுவாசிகள் இயேசுவை உயர்த்துறது கிடையாது. எந்த இடத்தில் இயேசு உயர்த்தப்படுகிறாரோ அந்த இடத்தில் ஜனங்கள் கூடுவார்கள். ஆமென். அல்லேலூயா. அந்த இடங்களில் எழுப்புதல் வரும். அந்த ஊர்ல, அந்த பட்டணத்தில் எழுப்புதல் வரும். எந்தெந்த ஊர்ல இயேசு உயர்த்தப்படுகிறாரோ அந்த ஊரில் இருக்கிற மக்கள் இயேசு நாமத்தினாலே மாற்றப்படுவார்கள். ஆண்டவர் நல்லவர். இங்கே பேதுரு இயேசுவை உயர்த்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அவன் இயேசு நாமத்தை என்ன செய்யறான்? உயர்த்துகிறான். அது அப்போஸ்தலர்கள் இயேசு நாமத்தை அவர்கள் உயர்த்தினார்கள். ஏனென்றால் அந்த நாமத்தில் இருக்கிற வல்லமையை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19 முதல் 23 வசனங்கள் வரை வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும் பொழுது அவருடைய நாமத்தில் இருக்கிற வல்லமை குறித்து அவன் சொல்கிறான். அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தில் இருக்கிற அந்த மகத்துவ, அந்த வல்லமை குறித்து அவன் பேசுகிறான். அந்த நாமத்தை நீங்க உயர்த்துங்க, அந்த நாமத்தை நீங்க விசுவாசிங்க, இயேசு நாமத்தை, இயேசுவை விசுவாசிங்க, அதற்கு வல்லமை இருக்கிறது என்று சொல்லி. எனவேதான் பேதுரு அப்போஸ்தலர் 4:12 நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பேதுருவோ பவுலோ தன்னுடைய நிருபங்களில் அவங்களுடைய பிரசங்கத்துல அவங்க இயேசுவை எப்பொழுது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போஸ்தலர் 4:12 பேதுரு பிரசங்கத்தில், அடுத்த பிரசங்கத்தில் அவன் சொல்லுறான், அவராலே அன்றி, இயேசுவால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல், இயேசுனுடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். கரங்களை தட்டி, இயேசு நாமம் இல்லாம வேற நாமம் கிடையாது அவன் சொல்லிட்டான். விடுதலைக்கு இயேசு மட்டும்தான். இயேசுவும் அப்படியே கிடையாது, இயேசு மட்டும்தான். ஆணித்தரமாக உறுதியாக இயேசு நாமத்தை அவர்கள் உயர்த்துகிறார்கள். அதான் சொல்றேன், இயேசு நாமத்தை உயர்த்தும். ஒரு ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பெற்றவங்க அவங்க வாழ்க்கையில் எப்பொழுதும் இயேசுவை உயர்த்துவார்கள், இயேசு நாமத்தை அவர்கள் உயர்த்துவார்கள். ஆண்டவர் நல்லவர். இப்போ யோவான் 14:14 இயேசு சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். யோவான் 14:14 வாசிக்கிறோம், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் நினைச்சுவேன் செய்வேன். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது அவருடைய நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும் அதை அவர் என்ன செய்கிறாரு? செய்வேன் என்று ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு? வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா இப்ப கேள்வி, இன்னும் ஒரு வசனத்தை சேர்ந்து வாசிங்கள். யோவான் 16:26 வாசிக்க கேட்போம். யோவான் 16:26. யோவான் 16:26. அந்த நாளிலே
வாசிக்க கேட்போம். யோவான் அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அந்த நாளிலே நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். இயேசு நாமத்தினால நாம் ஜெபிப்பதற்கு ஆண்டவர் அவருடைய நாமத்தை சொல்கிறார். நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இயேசுவின் நாமம் தான் முக்கிய காரணம். ஆனால் அநேக நேரங்களில் நாம் ஜெபம் பண்ணியும் ஜெபம் பண்ணியும் நமக்கு அற்புதம் நடக்கவில்லை. நான் ஜெபம் பண்ணி என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவில்லை. இவ்வளவு நாள் நான் ஜெபம் பண்ணுகிறேன், நான் அநேக ஆண்டுகளாக நான் ஜெபிக்கிறேன், நான் அநேக மாதங்களாக ஜெபிக்கிறேன், அநேக ஆண்டுகளாக ஜெபிக்கிறேன், என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவில்லை, எனக்கு இன்னும் வழி திறக்கவில்லை, பல நாட்களாக நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு இன்னும் வழி திறக்கவில்லை என்று அநேகர் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். அநேகர் ரொம்ப சோர்ந்து போய் சொல்லுவாங்க, நாங்கள் ஜெபம் பண்றோம், நாங்களும் இயேசு நாமத்தை நம்புகிறோம், நாங்களும் இயேசு நாமத்தை ஏற்றுக்கொண்டோம், நாங்கள் இயேசு நாமத்தினால் தான் ஜெபிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், ஆனாலும் ஏன் எங்களுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்று அநேகர் சொல்வார்கள். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, செய்தியுடைய மறுபக்கம், செய்தியுடைய ஒரு பக்கத்தை நம்ம பார்த்தோம். ஆண்டவருடைய நாமத்தை நம்ம உயர்த்த வேண்டும் என்று சொல்லி, எப்படி உயர்த்த வேண்டும், எப்படி உயர்த்தினால் அவருடைய நாமத்தில் நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நடக்கும். பேதுரு இயேசு நாமத்தில் எழுந்த நடனுடனே அவன் நடந்துட்டான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இது எப்படி நடந்தது? பேதுரு சொல்றான், எங்க சுய சக்தி கிடையாது. அப்ப நம்ம நினைப்போம், ஓ பேதுரு எல்லாரோட ரொம்ப பவர், வல்லமை, அவர்கிட்ட ரொம்ப வல்லமை இருக்கு. அதுவும் நம்ம மற்ற வல்லமை நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம கிறிஸ்தவர்களுக்குள்ள பேசிக்கொள்வது பரிசுத்தாவின் வல்லமை, அவருக்கு அதிக வல்லமை இருக்குது, அவர் அபிஷேகம் அவர்கிட்ட ரொம்ப இருக்கு, அதனாலதான் அவர் ஜெபம் பண்ணும் பொழுது அற்புதம் நடந்தது. நல்ல கவனிங்க, அபிஷேகம் என்பது ஒன்று. ஆவியானவர் எல்லாருக்குள்ளும் ஒரே மாதிரி தான் ஆவியானவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சரி, இப்ப செய்தியுடைய மறுபக்கம், இந்த பேதுரு இயேசு நாமத்தை உயர்த்துகிறான், ஒரு அற்புதம் நடந்தது. இப்ப இயேசு நாமத்தை உயர்த்தும் பொழுதுதான் நம்ம இயேசு நாமத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது விடுதலை கிடைக்கும், அற்புதம் கிடைக்கும். சில வசனங்களை உங்களுக்கு குறிப்பிட்டு அதை தியானித்து நம்ம ஜெபம் பண்ண இருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 1 முதல் 5வது வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். முதலாவதாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 1 முதல் 5வது வசனங்கள் வரை வாசிக்க கேட்போம். சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும், அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஆண்டவர் சொல்கிறார், சீயோன் நிமித்தம் எருசலேம் நிமித்தம் அமராமல் இருப்பேன். சீயோன் எருசலேம் என்பது தேவனுடைய ஜனங்களை குறிக்கிறது, சபையை குறிக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் மௌனமா இருக்க மாட்டேன், என்னிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், நான் அற்புதம் செய்வேன், அவர்களுக்கு உதவி செய்வேன். அடுத்த வசனம், 2வது வசனம், ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ அழைக்கப்படுவாய். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாலான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாலிபன் கனியை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பார். Praise the Lord. இந்த 5 வசனங்கள் எதை குறிக்கிறது? கடைசியா சொல்றார், ஆண்டவர் சொல்றார், மணவாளன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறது என்று சொன்னால் அதனுடைய அந்த சத்தியத்தினுடைய விளக்கம் என்ன? ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மணவாளன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல, மணவாளன் தேவன், மணவாட்டி திருச்சபை. ஆண்டவர் இதற்கு ஒப்பிட்டு தான் சொல்கிறார். இதை எபேசியர் 5:29 அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு சொல்லும் பொழுது, எப்படி கணவன் மனைவியை போஷித்து காப்பாற்றுகிறது, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல கணவனும் மனைவியை போஷித்து காப்பாற்ற வேண்டும் என்று அங்கே குறிப்பிடுகிறார். புரிந்து கொள்ளும்படியாக பொறுமையாக உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தை பேசுகிறேன், கவனமாக கேளுங்கள். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவரா இருக்கிறார். ஸ்தோத்திரம். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து
காப்பாற்றுகிறான். ஆண்டவர் திருச்சபை விசுவாசிகளை, மனவாட்டி, ஒரு மனைவி, ஆண்டவர் கணவன் என்கிற அந்த கணவன் மனைவி, மணவாளன் மனவாட்டி, கணவன் மனைவி என்பது மணவாளன் மனவாட்டினா திருமணத்துக்காக நியமிக்கப்பட்டவர்கள். ஒரு மணவாளனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு மனவாட்டி, அப்படிதான் அதனுடைய அர்த்தம். அதான் அந்த புத்தியுள்ள அந்த கன்னிகை மணவாளன் வர தாமதித்த பொழுது தூங்கினாக, திடீர்னு மணவாளன் வந்தார் என்று சொல்லி அந்த கன்னிகை குறித்து சொல்லப்பட்ட கன்னிகை, அந்த அபிஷேகம், அந்த ஊமையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், ஒரு மனவாட்டி தன் கணவனுக்காக, தனக்காக நியமிக்கப்பட்ட கணவனை எதிர்நோக்கி இருக்கிற, அந்த கணவனை ஆவலோடு எதிர்பார்க்கிற ஒரு மனவாட்டி தான் திருச்சபை. அப்போ அது வரைக்கும் எத்தனையோ, ஒரு பையன் இருந்தானா, ஒரு பொண்ணு இருந்தானா, எத்தனையோ மாப்பிள்ளை பொண்ணு வந்துகிட்டே இருக்கும், ஆயிரக்கணக்கில் வரலாம், நிறைய வரலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளிலே நியமிக்கப்படுகிறது, அந்த கணவன் தான், அந்த மனைவி தான், அவங்கள நியமிக்க ஃபிக்ஸ் பண்றாங்க, நிச்சயம் பண்றாங்க, நிச்சயதார்த்தம் நடக்குது, உறுதிப்படுத்துகிறார்கள், இந்த திருமணத்தை உறுதிப்படுத்துகிறார்கள். அப்பொழுது அந்த கன்னிகை, எனக்கு கணவனாய் வரப்போருடைய பெயர் இதுதான், இவர் தான் எனக்கு கணவர் என்கிற அந்த நிச்சயம், அந்த உறுதி, அந்த ஒரே கணவனை எதிர்பார்க்கிற, வாஞ்சிக்கிற, ஆவலோடு இருக்கிற, ஆயத்தமா இருக்கிற கன்னிகை. ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறது என்ன அர்த்தம் என்று சொன்னால், நீங்களும் நானும் புத்தியுள்ள கன்னிகைகளாய் இருந்து, ஆண்டவர் மணவாளன், அவர் ஒருவரையே நம்ம நோக்கி பார்க்கணும். அதான் கர்த்தர் சபை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். தன் மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. மாம்சம் என்பது அங்க மனைவி சொல்லப்படுகிறது. இக்காலகட்டங்களில் வேற மாதிரி இருக்கு, எல்லாம் மாறுது, காலங்கள் மாற மாற வெவ்வேறு விதம் மாறுது. ஆனால் பைபிள் படி ஆண்டவர் நியமித்தது கணவன் தான் மனைவி என்னஜனும் போஷிக்கணும். ஆனால் இன்னைக்கு மாறுது, மனைவி கணவனை போஷிக்க வேண்டியிருக்கு, மனைவி வேலை பார்த்து கணவனை போஷிக்க வேண்டியிருக்கு. ஸ்தோத்திரம். இன்றைக்கு அப்படி நிலைமை மாறுது. ஒவ்வொரு குடும்பங்களை, சில குடும்பங்களை கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலை செய்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் வேதத்தின்படி ஆண்டவர் ஏற்படுத்தினது, ஒரு கணவன் தான் மனைவி என்னஜனமா போஷித்து காப்பாற்றணும். அதனால கணவன்மாரெல்லாம் வீட்டில் போய் நான் சம்பாத்தியம் பண்ணுறேன், நீ தின்னுட்டு தூங்குறேன்னு சண்டை போடக்கூடாது. ஸ்தோத்திரம். நிறைய பேர் சண்டை போடுறாங்க, என்ன செய்யக்கூடாது, சும்மா விரதாவை உட்காந்துட்டு சாப்பிட்ற அப்படிலாம் சண்டை போடக்கூடாது. கணவன் தான் மனைவியை போஷித்து காப்பாற்றணும். ஆமேன் சொல்லுங்க. ஆண்கள் பக்கம் ஆமேன் வரமாட்டுக்கு பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். பைபிள் படி, பைபிள் சட்டப்படி கணவன் தான் மனைவி கொடுக்கணும், மனைவி கணவன் கொடுக்கக்கூடாது. பைபிள் கலாச்சாரத்தின்படி கணவன் வீட்டார் தான், மாப்பிள்ளை வீட்டார் தான் பெண் வீட்டாருக்கு சீதனம் கொடுக்கணும், வரதட்சணை கொடுக்கணும். தெரியுமா? பைபிள் சட்டப்படி நம்ம கலாச்சாரத்தில் மனைவி வீட்டார் யார் கொடுக்கணும்? அங்கே மாப்பிள்ளை வீடு, பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டு கொடுக்கணும். பைபிள் படி மாப்பிள்ளை வீடு தான் பொண்ணு வீட்டு கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா ஆண்டவர் ஆண்களை சாராள கூப்பிட்டு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலை, ஆபிரகாமை கூப்பிட்டு தான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். ஒரு குடும்பம் ஒரு தலைவனால், குடும்ப தலைவனால் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்றால் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்காது. பிரைஸ் தி லார்ட். சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். குடும்ப தலைவனால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்றால் அந்த குடும்பம் நல்ல ஆசீர்வாதமாக இருக்காது. சரி, ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறது என்றால், ஆண்டவரே நீர் என் மணவாளன், நீர் ஒருவர் மட்டும் எனக்கு மணவாளன். இல்ல நிறைய சத்தியங்கள் இருக்கிறது. அவர் தான் நம்மை போஷிக்கிறவர், அவரே எதிர்பார்க்கணும், அவர் மேல் மட்டும் நம்ம விசுவாசம் வைக்கணும், அவர் மேல் மட்டும் நம்பிக்கை வைக்கணும், அவரை எதிர்பார்க்கணும், அவர் மேல் தாகமா இருக்கணும். இந்த கன்னிகை இந்த தனக்கு கணவனாக வரப்போகிற அந்த மனிதன் மேல் தாகமாக ஒரு எதிர்பார்ப்போடு, என்னைக்கு கல்யாணம், ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற ஆண்டவர் வருகைக்கும் நம்ம எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவருடைய, இதுதான் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறது. இயேசு நாமத்தினால நம்ம ஜெபம் பண்றோம், எல்லாரும் இயேசு நாமத்தை உபயோகிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், நடக்கல. என்ன காரணம்? சும்மா இயேசு நாமத்தை சொல்கிறதுனால நடப்பது கிடையாது. இந்த வசனம், இந்த சத்தியம் ஆண்டவர் சொல்கிறார். இயேசு 62:1 முதல் 5 வரை நீங்க முழுது வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன், நான் உன் மேல விருப்பமா இருக்கிறேன். அப்ப அந்த இடத்துல ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டி மேல பிரியமா இருக்கிறதை உதாரணப்படுத்தி சொல்லிதான் மகிழ்ச்சியா இருப்பது போல, மணவாளன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல
உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பார். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்றால் அந்த மணவாட்டி அந்த ஒரே மணவாளனை எதிர்பார்க்கணும், அந்த ஒரே மணவாளன் மேல் நம்பிக்கை வைக்கணும், அந்த ஒரே மணவாளனை பற்றி கொண்டிருக்கணும். வேறு மணவாளர்களை நினைக்க கூடாது, வேறு நாமத்தை நினைக்க கூடாது, வேறு நாமத்தின் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது. இயேசு நாமத்தின் மேல் மட்டும் நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டும். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை நல்ல உற்சாகமாக எல்லா நல்ல கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆண்டவர் நல்லவர். பாருங்க, அப்ப இயேசுவை விட அந்த மணவாளனை விட இந்த உலகத்தில் எதுவும் பெரிதல்ல. அந்த மணவாட்டிக்கு வேற ஒன்றும் பெருசு கிடையாது. ஏனென்றால் அவள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு தான் என்ன செய்யணும், அந்த மணவாளனோடு போகணும். அதை வைத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்ப இயேசுவை விட அவள் தகப்பன் வீட்டு பணமோ தகப்பன் வீட்டில் இருக்கிற உலக பொருளோ அவளுக்கு பெரிதல்ல. அந்த மணவாளனை விட அந்த மணவாட்டிக்கு அதை விட்டுட்டு தான் போகணும். மத்திய 6:24-25 தான் இயேசு சொன்னார், உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. பணத்தை விட இயேசு பெரியவராக, இயேசு நாமம் நமக்கு பெரிதாக தெரிகிறதா? உலக பொருளை விட இயேசு நாமம் பெரிதாக தெரிகிறதா? யோசித்து பாருங்க. லோத்து மனைவி விட்டுட்டு ஓடுனா, திரும்பி பார்த்தா, வீட்டை திரும்பி பார்த்தா உப்பு தூணாயிட்டா. வீடுதான், ஆனா அவன் போய் ஒழுங்கு அவள் விட்டு வந்த வீட்டை திரும்பி பார்க்காம ஓடி இருந்தானா, அதை விட நல்ல வீடு ஆண்டவர் கொடுக்க வல்லவரா இருக்காரு. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இயேசு நாமத்துக்காக சில நேரங்களில் சில பணத்தை நம்ம இழக்கணும். பணத்தை நம்ம வாங்குறதுனா இழந்தாதான் வாங்க முடியும். சில தப்பா நம்ம புரிந்து கொள்கிறோம். இயேசுனா ஏடிஎம், ஆல் த டைம் மணி, பணம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் நினைக்கிறேன். இல்ல, நீ இயேசுக்காக என்ன பணத்தை இழக்கிற? பணத்தை விட இயேசு பெரியவரா? உங்க கையில் இருக்கிற பணத்தை விட இயேசு பெரியவரா? சில ஆட்கள், அப்ப ஒரு நாள் எனக்கு ஒரு சம்பளம், இந்த சம்பளத்தை விட்டுட்டு நான் எப்படி நான் சர்ச்சுக்கு போக முடியும் அப்படின்னு அவங்க பணத்தை நேசித்தாங்கன்னா ஆண்டவரை நேசிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர் நல்லவர். எத்தனை விசுவாசிகள் சில நேரங்களில் சில நாட்கள் வேலைகளுக்கு லீவ் போட்டுட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். உபவாச ஜெப நாட்கள்ல அவங்களுக்கு வேலை இல்லை என்றல்ல, வேலை இருக்கிறது, வருமானம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு வராங்க. ஆண்டவர் சில நேரங்களில் அப்ப அங்க சொல்லப்படுகிறது, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய வருவனாலும் கூடாது, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். அப்ப அந்த சில சூழ்நிலையில நம்முடைய பணத்தின் காரியங்களை குறித்து நமக்கு ஒரு சோதனை வரும் பொழுது என்ன செய்கிறோம்? பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை, விசுவாசத்தை விலகிறதுக்கு, ஒரு விசுவாசத்தை விட்டு விலகிறதுக்கு 2 காரணங்கள் இருக்கிறது. ஒன்று அதிக பணம், இன்னொன்று அதிக வறுமை. அதிக பணமும் அதிக வறுமையும் ஒரு விசுவாசியை விசுவாசத்தை விட்டு விலக்கிவிடும். ஸ்தோத்திரம். எனவேதான் அவன் ஜெபம் பண்ணுகிறான் பாருங்க, நீதிமொழிகள் 30 ஜெபம் பண்ணுகிறான், ஆண்டவரே எனக்கு நீர் அதிகமா பணம் கொடுக்க கூடாது, அப்படி கொடுத்துட்டு நம்ம யார் என்று மறுதளிச்சுறேன். அடுத்ததாக அவன் சொல்றான், நான் தருத்தரனா இருக்கக்கூடாது, அதனால என் தேவனுடைய நாமத்தை வீணில நான் சொல்லிடக்கூடாது, என் நாமம் ஆண்டவருடைய நாமத்தை நான் அவமரியாதை ஏதாவது நடந்துடக்கூடாது. இன்றைக்கு உலகத்தில் ஸ்தோத்திரம், நான் ரொம்ப நாள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், பைபிள் வசனங்களின்படி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், உலகத்தில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், நிறைய ஊழியர்கள்ட்ட கேட்டு பார்த்தேன். ஒரு தேவனுடைய பிள்ளை விசுவாசத்தை விட்டு விலகிறதற்கு 2 காரணங்கள். ஒன்று அதிக பணம், இல்லை என்றால் அதிக வறுமை. இந்த 2 எக்ஸ்ட்ரீம் லெவல்ல விலகுறாங்க. யோசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்கிறேன், தீபாவளிக்கு 20,000 போனஸ் கிடைக்க, கையில் 20,000 வருது, என்ன செய்வீங்க? உடனே போத்தீஸ் போவோமா, ஆரம்பிக்க போவோமா, எந்த ஹோட்டலில் பிரியாணி சாப்பிடுவோம்? பணம் கையில் வந்த உடனே அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருந்தாலும் சபையில மறந்துடுவோம், ஆண்டவரை மறந்துடுவோம். அதை எப்படி செலவழிப்பது? அதான் இயேசு சொன்னார். நீங்க லூக்கா 22 நினைக்கிறேன், இயேசுடைய வருகை குறித்து இயேசு சொல்லும்போது, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடி எச்சரிக்கையார்கள். நிலத்தில் ஊமை குறித்து சொல்லும் பொழுது மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சையினாலதான் அவனுடைய வசனம் வளர்றது கிடையாது. அவனுடைய இருதயம் எப்பொழுதும் பணம் பணம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தாலும் அவன் எப்பொழுதும் பணம். உங்கள் இருதயங்கள் பெருந்தண்டியினாலும் வெறியினாலும்
லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடி நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு என்ன செய்யுங்க? எச்சரிக்கையா இருங்க. பணம் நமக்கு நிறைய தேவைதான். ஆக பணம் சொல்லிட்டு இருக்க முடியாது. எனக்கு நிறைய பணம் தான், ஊழியத்தில் நிறைய ப்ராஜெக்ட், நிறைய பணங்கள் தேவை. கோடி இன்னைக்கு 1 கோடி கிடைச்சாலும் நாளைக்கு கையில் ஒரு பைசாண்டு இல்லாதவாறு செலவு பண்ண செலவுகள் இருக்கு. ஊழியத்தில் ப்ராஜெக்ட் இருக்கு, ஊழியத்தில் நிறைய செலவுகள் இருக்கு. அதுக்காக நான் பணம் ஆண்டவரே எனக்கு இல்லையே, பணம் இல்லையே, எனக்கு பணம் வரல அதே நினைச்சிட்டு இருக்க கூடாது. என் இருதயத்தில் பணம் ஒரு விக்கிரகமா மாறிவிடக்கூடாது. ஆண்டவர் கொடுத்தா செய்வோம், கொடுக்கலனா நம்ம தொடர்ந்து சந்தோஷமா போயிட்டே இருப்போம். ஆமென் சொல்லுங்க. அதான் விசுவாசம். கர்த்தர் கொடுத்தா அனுபவிக்கணும். கர்த்தர் கொடுத்தாலும் சரி, கர்த்தர் கொடுக்கல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தா அனுபவிக்கணும், கர்த்தர் கொடுக்கலனா அனுபவிக்க வேண்டாம், அவ்வளவுதான். நாம் அனுபவிக்கிறதற்கு சகல நன்மைகளை அவர் கொடுக்கிறார். ஆனால் அநேக விசுவாசிகள் இன்றைக்கு பணம் என்கிற ஒரு காரணத்தினால விசுவாசத்தை விட்டு விலகி போறாங்க. இரண்டாவது, பணத்தை விட இயேசு பெரியவர், அவருடைய நாமம் பெருசா இருக்கணும். இரண்டாவது, மார்க் 10:29-29-30 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது 2 வசனம் வேகமாக சொல்லி நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாவது சுவிசேஷ நிமித்தமாக வீட்டையாவது சகோதரர் சகோதரி தகப்பன் தாய் மனைவி பிள்ளைகள் நிலங்கள் விட்டவன். ஆண்டவர் இயேசு அவருடைய நாமத்தினால குடும்பமா அவருடைய நாமம் பெரியதா? அப்ப இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்ம உடனே நம்ம குடும்பத்தை வெறுக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. உன்னை குடும்பத்தெல்லாம் வெறுத்தணும். ஏன்னா இந்த இந்துக்கள்ல ஒன்று வச்சிருக்கிறாங்க, என்னன்னா ஒரு குறிப்பிட்ட வயதான பிறகு என்ன செஞ்சிடணும், அவரு சன்னியாசி ஆகி எங்க போகணும், காசிக்கு போகணும், மனைவி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு போயிடணும். அப்போ அதே மாதிரி ஆண்டவர் விசுவாசிகள்லாம் 50 வயசு ஆயிட்டா மனைவி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அவர் காசிக்கு போகிற மாதிரி நீங்கள் ஏதாவது மாசிக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிலாம் சொல்லலை, அப்படி கிடையாது. வசனம் என்னன்னா நல்லா கவனிக்கணும். இந்த வசனம் சொன்ன உடனே இந்த வசனத்துக்கு தப்பாம அர்த்தம் புரிந்து கொள்ளக்கூடாது. என் நிமித்தம் ஆண்டவர் என்ன சொல்லாரு, இயேசு நாமமா குடும்பமா அந்த இடத்துல வரும் பொழுது, அந்த பாயிண்ட் வரும் பொழுது, அந்த சூழ்நிலை வரும் பொழுது நம்ம இயேசு நாமத்துக்காக நிற்கமா குடும்பத்துக்காக நிற்கமா, அந்த டைமிங் அது ஆண்டவர் பார்க்கிறாரு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நம்ம என்ன சொல்ல நிறைய நேரங்கள்ல இயேசு நாமத்தை விட்டுறோம், குடும்பம் ஃபேமிலி, அந்த நேரத்தில் நினைச்சிடும் குடும்பம். சில நேரங்கள் நம்ம அப்படி என்ன செய்வோம், தெரிந்தெடுக்கிறோம். சில நேரங்கள் நம்ம என்ன செய்வோம், தெரிந்தெடுத்துருவோம். ஆண்டவர் நல்லாரு. எங்களுக்கு தான் 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. பிள்ளைகள் சில நேரம் வெளியூர்களில் நிறைய மோஸ்ட்லி இந்த ஒரு +2 முடிக்கிற வரைக்கும் தான் எங்கள் பிள்ளைகள் எங்கள் கையில். அதுக்கு பிறகுலாம் வெளியூரில் மோஸ்ட்லி வெளியூரில் இருக்காங்க, வெளியூர் இருப்பாங்க. நிறைய நேரங்களில் நாங்கள் எங்கள் பிள்ளைகளில் சில நேரங்களில் பேசுவோம், சில நேரங்களில் பேச முடியாது, கவனிக்க முடியாது. ஆனால் என்ன எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஜெபம், ஆண்டவருடைய ஊழியம், நிறைய காரியங்கள் ஆண்டவருடைய நாமத்துக்காக நிறைய காரியங்கள் இருக்கும். சில நிறைய மகள்லாம் ஹாஸ்டலில் போட்ட பொழுது, ஹாஸ்டலில் சேர்த்த பொழுது ஞாயிற்றுக்கிழமை தான் விசிட்டர்ஸ் டேன்னு வந்தது. ஞாயிற்றுக்கிழமை தான் விசிட் பண்ணணும், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்கள் போக முடியாது. அப்போ சூழ்நிலை, அப்போ நாங்கள் சொன்னோம் அந்த நாளில் அவங்க வீட்டுக்கு விட மாட்டாங்க. மாதம் ஒரு முறை 2 மாதத்துக்கு ஒரு முறை வீட்டுக்கு விடுவாங்க. ஹாஸ்டலில் வெளியே விட மாட்டாங்க, ஹாஸ்டலில் விட்டு வெளியே விட மாட்டாங்க. அப்பொழுது நாங்களும் போய் பார்க்க முடியாது. மற்ற நாள் சரி பரவாயில்ல நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். ஆனால் அதுலேயும் ஆண்டவர் அப்படி மனசுல நினைத்த பொழுது ஒரு வழியை திறந்தார். அங்கே இருக்கிற ஹாஸ்டல் வார்டனே கடைசியில் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. கடைசியில் அவங்க ஒரு பாஸ்டருடைய மனைவி, அவங்க பாஸ்டர் ஸ்ரீ ஜெயராஜும் மனைவியும் அந்த அம்மாவும் ஒன்றா படிச்சிருக்காங்க. காலேஜில் அவங்க ஒன்றா படிச்சிருக்கிறாங்க. அவங்க மதுரையில் அமெரிக்கன் காலேஜில் ஒன்றா படிச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்க அங்கே எங்களை நாங்கள் அவங்களை சந்திக்க வாய்ப்பு. உடனே அவங்க ஒரு பாஸ்டர் மனைவி நகைலாம் படாமல் இருந்தாங்க. அவங்க ஒரு சபை, கணவர் சபை நடத்துகிறார். உடனே அவங்க எல்லாம் பாஸ்டர் ஸ்ரீ விசாரிச்சாங்க, மனைவி விசாரிச்சாங்க. இப்போ நீங்கள் செங்கோட எங்களை விசாரிச்சாங்க. உடனே கேட்டு உடனே அவங்க சொன்னாங்க, நாங்கள் சொன்ன ஞாயிற்றுக்கிழமை விசிட்டு வர முடியாது. உடனே அவங்க சொன்னாங்க, டோன்ட் வரி, நான் உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் பெர்மிஷன் மண்டே கொடுக்குறேன், நீங்கள் திங்கக்கிழமை பாருங்க அப்படின்னாங்க. எங்களுக்கு ஒரே ஆச்சரியமாயிட்டு. அப்போ நம்ம அதை பெருசாக நினைக்கல. ஆனாலும் அந்த சூழ்நிலையில் ஒரு வழியை ஆண்டவர் கொடுக்கிறார், ஒரு வழியை ஆண்டவர் திறக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இருதயத்தை பார்க்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர். எத்தனையோ விதமான சூழ்நிலையில் ஒரு முறை எங்கள் அம்மாலாம் ரொம்ப ஹார்ட்டில் வீக் ஆகி ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருந்தாங்க. அப்போ 21 days ஃபாஸ்டிங் ப்ரேயர் எனக்கு ஃபோன் போட்டுட்டே இருந்தாங்க. எங்கள் அம்மா ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போக முடியல. 21 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிச்ச பிறகு தான் போகணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் ஒரு ஆள் உண்டு. அவர்
இந்த டிபிஎம் சர்ச்சுக்கு போகிறவர், அவர் கூப்பிட்றாரு, தம்பி அம்மா ரொம்ப உன்னை பார்க்கணும் ரொம்ப விரும்புகிறாங்க, எல்லா பிள்ளைகளும் பார்த்துட்டாங்க, ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, உன்னை பார்க்க விரும்புகிறாங்க. நான் சொன்னேன், ஆனால் உங்களுக்கு தெரியும் நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேன், 21 days முடித்த மறுநாள் தான் வரும் அப்படின்ட்டேன். 21 days முடிச்சு மறுநாள் தான் போனேன். எங்கள் அம்மா இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு தான் இருக்காங்க, சாகலை. பிரைஸ் தி லார்ட். அவங்கெல்லாம் சொன்னாங்க செத்துருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கே ஃபோன் பண்ணி அவரே சொல்லிட்டாரு, அம்மா ரொம்ப சீரியஸ், வெரி சீரியஸ் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படியாவது ஒரு சூழ்நிலை எனக்கு தெரியும். அவர் சொல்கிறாரு, உன் சூழ்நிலை எனக்கு தெரியும், ஊழியம் சூழ்நிலை எனக்கு தெரியும், நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் வீட்டில் உங்கள் அம்மாவுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை, அவங்க ரொம்ப ஒரு மாதிரி வருத்தப்படுறாங்க, நீ வந்து பார்க்க வேணும்னு சொல்லி. நான் சொன்னேன், நோ, 21 days முடிந்த பிறகு தான் வந்து பார்ப்பேன். நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன். முடிச்சுட்டு மண்டே தான், திங்கக்கிழமை தான் போனேன். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை கவனிங்க. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரா குடும்பமா எதை நம்ம தெரிந்தெடுக்கிறோம். அதுக்காக குடும்பத்தை நம்ம வெறுக்கவில்லை, குடும்பத்தை நம்ம புறக்கணிக்கவில்லை. வேதம் புறக்கணிக்க சொல்லவில்லை. உன் தகப்பனையும் தாயும் கணவன் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறது. அதான் நம்பர் 3. ரோமர் 5:4 வாசிக்க, வேகமா வாசிக்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 5:4. உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவமா இயேசுவா? இயேசு நாமத்தினால் நமக்கு உபத்திரவம் வரும் பொழுது நம்ம உபத்திரத்தில் சோர்ந்து போகிறோமா, உபத்திரத்தை முறுமுறுக்கிறோமா? இல்லை. இயேசு நாமத்திற்காக நான் என்ன உபத்திரப்பட்டாலும் நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? பிரைஸ் தி லார்ட். சத்தியம் புரியுதா? அதான் இயேசு நாமத்தை உயர்த்துகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில், அதாவது உலகத்தில் மேடு பள்ளம் இருக்கிறது, மேடு பள்ளம் உண்டு. ஸ்தோத்திரம். ஃபாதரும் பாட்டு அப்படியே படிக்கிறார், பிரயாணத்தில் மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு என்று சொல்லி அந்த பாட்டு. கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் பைபிள் நீங்கள் நல்லா வாசி பார்த்தீங்கன்னா, பரிசுத்தவான்கள் சத்தியத்தை நல்லா வாசிக்கும் பொழுது நிறைய பரிசுத்தவான்கள் பைபிள் இருக்கிற வெளியே இப்போ இருக்கிற ஊழியக்காரங்களும் விசுவாசிகள் டோட்டலாக எல்லாரும் நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நல்ல கவனிங்க, உயர்வும் இருக்கிறது, தாழ்வும் இருக்கிறது, பள்ளம் இருக்கிறது, மேடு. உலகத்தில் பள்ள மேடு, உலக அமைப்பு பள்ள மேடு இருக்கிறது. வாழ்க்கையில் உயர்வு இருக்கிறது, தாழ்வு இருக்கிறது. கிறிஸ்தவ ஓட்டத்தில் நம்ம எப்பொழுதும் உயர்வு அப்படின்னு ஒன்று நினைக்கிறோம். சில நேரங்கள் ஆண்டவர் உயர்த்துகிறார். சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தாழ்வுகள், சில உபத்திரவங்கள் வழியாக நம்ம போகிறோம், சில கஷ்டங்கள் வழியாக போகிறோம். ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது, கஷ்டங்கள் நமக்கு வருகிறது. ஆனா ஆண்டவர் நம்ம கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவருக்காக நான் கஷ்டப்படுகிறது நல்லது என்று சொல்லி நம்ம உபத்திரவத்தை மேன்மை பாராட்டுகிறோமா? அந்த உபத்திரம் என்பது ஆண்டவர் நாமத்தின் நிமித்தம் உண்டாகிற உபத்திரவம். ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனால, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுனால வீடுகளில் பைபிளை கிழிப்பாங்க, அடிப்பாங்க, துன்புறுத்துவாங்க. ஒரு வாலிப பிள்ளைங்க ஒரு நாள் வந்து அழுதா, முன்னால பல வருஷத்துக்கு முன்னால பைபிளை கிழிச்சு, அவங்க அப்பா பைபிளை கிழிச்சு அம்மா அடித்து, அந்த பிள்ளை எப்படி பைபிள் வாசிப்பாலும் கடைசியில் அவளுடைய கட்டலுக்கு கீழே பைபிள் வச்சிருக்கிறான். அப்பதான் வீட்டை பெருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் மட்டும் பைபிளை தனியாக எடுத்துட்டு பெருக்கிட்டு யாருக்கும் தெரியாம கட்டலுக்கு கீழே, சில நேரங்களில் கட்டலுக்கு கீழே போய் படுத்துக்கிட்டு பைபிள் வாசிப்பாலாம் அந்த வாலிப பிள்ளை. ஆனா அவங்க பேரண்ட்ஸ், பெற்றோர் பார்த்துட்டு பைபிளை கிழித்து அந்த பிள்ளையை துன்புறுத்துவார்கள், அடிப்பாங்களாம். அந்த மாதிரி சில நேரம் அந்த பெருக்கு மாறால போட்டு அடின்னு அடிப்பாங்களாம். அந்த வாலிப அழுது கொண்டே வந்து சாட்சி சொல்வா. ஆண்டவருடைய நாமத்துக்காக ஒருவேளை நீங்கள் உபத்திரப்பட்டிருக்கீங்க. இயேசுவை நீங்க சர்ச்சுக்கு வர்றதுனால உங்களை சிலர் உங்க கணவருமாறு அசிங்கமாக பேசலாம், சிலர் திட்டலாம், சமுதாயத்தில் பெற்றோர் உபத்திரவங்கள், சிலர் உங்களுக்குரிய உரிமைகளை சொத்தை கொடுக்காம போகலாம், பணம் கொடுக்காம போகலாம், பெற்றோர்கள் உபத்திரப்படுத்தலாம். ஆனா இயேசு நாமத்துக்காக உபத்திரப்படுகிறத பவுல் சொல்லுகிறார், உபத்திரவங்களிலையும் நாங்கள் என்ன செய்கிறோம்? மேன்மை பாராட்டுகிறோம். இயேசு நாமத்துக்காக, இயேசு நாமம் தான் மேன்மை. எனக்கு உபத்திரம் வந்தாலும் என் இயேசு நல்லவர் என்று சொல்லுகிற மனிதன் தான் இயேசு நாமத்தை உயர்த்துகிறான். ஆமென். பிரியமானவர்களே, நாங்கள் ஏட்டு சுரைக்காய் சொல்ல அனுபவத்தில் சொல்றோம். இயேசுக்காக எத்தனை உபத்திரவத்தின் பாதையில் கடந்து வந்திருக்கிறோம், எத்தனை உபத்திரவங்களை நாங்கள் சந்திக்கிறோம். எந்த உபத்திரவங்களை வெளியே சொல்லுகிறது கிடையாது. ஆனா ஒன்னே ஒன்று நிச்சயம் இருக்கு, என்னன்னா உபத்திரம், இயேசுக்காக உபத்திரப்பட்டதுல ஒரு சந்தோஷம். அது எப்போ சில சபை இயேசு நாமத்தினால அவங்க அடிக்கப்பட்ட, இயேசு நாமத்தை சொன்னால அடிச்சாங்க, இயேசு நாமத்திற்காக அடிச்சு அவங்க அந்த ஆசாரியர்கள் யூத மத தலைவர்கள் முன்னால நிறுத்தப்பட்டார்கள். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இயேசு நாமத்திற்காக அவமானப்படுகிறதை சந்தோஷமாக நினைத்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலர் 5:41 அவருடைய நாமத்துக்காக
தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினால சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனார்கள். இயேசு நாமத்தினால அவங்க அவமானப்படுத்தப்பட்டாங்க. ஆனா அதை என்ன எப்படி ஏற்றுக்கொண்டாங்க? அவங்க துக்கப்படல, முறுமுறுக்கல, யாரையும் குறை சொல்லல, யாரையும் குற்றப்படுத்தல, சந்தோஷமா இருந்த. என்ன பத்திரப்பட்டாலும் சரி, எனக்கு இயேசு தான் பெரியவர். அல்லேலூயா. அதான் சங்கீதம் 63:3 கடைசியா ஃபைனலா முடிவில் சொல்றேன். அவன் சொல்றான், சங்கீதக்காரன், ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. ஜீவனை விட கிருபை என்பது இயேசுதான் கிருபை. ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. உயிரை விட எனக்கு இயேசு நாமந்தான் பெரியது. அதான் இயேசு நாமத்தை உயர்த்துகிறது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். எளிமை நின்று ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கண்களை மூடி இயேசு நாமத்தை உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஐஸ்வர்யமும் கனமும் அவரால் வருகிறது. எந்த மனிதனையும் உயர்த்த அவரால் கூடும். ஆனா ஆண்டவர் எதிர்பார்ப்பது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. பணத்தை விட இயேசு பெரியவரா? உலக பொருளை விட இயேசு பெரியவரா? குடும்பத்தை விட இயேசு பெரியவரா? உபத்திரவத்தை விட இயேசு பெரியவரா? ஜீவனை விட இயேசு பெரியவரா? நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றை விட இயேசு நாமம் உயர்ந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு நாமம் உயர்ந்தது. என்னை கனம் பண்ணுகிறவர்களே, ஏலி தன் பிள்ளைகளுக்கு முதலிடம் கொடுத்தான். அதான் ஆண்டவர் சொன்னார், என்னை கனம் பண்ணு ஏலி, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஆண்டவருடைய நாமம் எல்லாவற்றை விட ஆண்டவருடைய நாமம் உயர்ந்ததாக இருக்கிறதா உங்க வாழ்க்கையில? இயேசு நாமம் உயர்ந்ததா இருக்கிறதா? அப்பொழுது நீங்கள் இயேசு நாமத்தில் எதை கேட்டாலும் அதை ஆண்டவர் தருவார். இப்பொழுதும் உங்கள் சரீரத்தில் பலவீனம் இருந்தால் பலவீனமுள்ள இடத்தில் உங்கள் கைகளை வைங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் ஒரு சுகம் உண்டாகும். உங்கள் வலது கையை உங்கள் பலவீனமுள்ள இடத்துல, சிலருக்கு பேக் பெயின், அதிகமான பேக் பெயின், சிலர் வயிற்று பகுதியில கற்ப பைக்குள்ள பிரச்சனைகள், சில போராட்டங்கள், இயேசு நாமத்தில் இப்பொழுது விசுவாசத்தோடு கூட இயேசு நாமத்தில் ஒரு சுகம். ஹல்லேலூயா. மூட்டு வலிய வேதனைகள், இயேசு நாமத்தினால் ஒரு பலம் உண்டு. இப்பொழுது இந்த தெய்வீக சுகம் இந்த ஆராதனையில வந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்டிருக்கு. இப்பொழுது இயேசு நாமத்தினால ஆண்டவரே விசுவாசத்தோடு வலது கரத்தை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்களோ அந்த இடத்தில் இருக்கிற பலவீனத்துல உம்முடைய தழும்புகளை வைக்கிறோம். நானே உன் பரிகாரிய கர்த்தர். இயேசு நாமத்தில் சுகம் உண்டாவதாக. இப்பொழுது ஆண்டவரே ஒரு விடுதலை கொடுப்பீராக, சுகத்தை கொடுப்பீராக. அது மட்டுமல்ல, தேவையோடு இருப்பவர்கள் உங்க வாழ்க்கையில என்ன தேவை இருந்தாலும் ஆண்டவர் உங்கள் சந்தோஷம் நிறைவேறும்படி கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் சொன்ன அந்த காலை நேரத்தில் கர்த்தரை நம்பி அவரை ஆராதித்தவருடைய வார்த்தை கேட்க வந்த உங்கள் வாழ்க்கையில் இயேசுவால் முடியாதது ஒன்றுமில்லை. வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே இந்த நாளிலும் அப்பா நம்முடைய சமூகத்தில் வந்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய தேவைக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருடைய தேவையை என் ஆண்டவர் சந்திப்பீராக. அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே நல்ல வழியை தரங்கப்பா. தேவைகளை சந்திப்பேன். ஈரே தேவைகளை சந்தியும் இயேசு நாமத்தில். ஒவ்வொருடைய குடும்பத்திலும் அற்புதம் நடப்பதாக. கிருபையினால ஒவ்வொரு நிரப்பும், ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. இப்படி சமூகம் நடத்தட்டும் ஆண்டவரே. இந்த மாதத்தினுடைய கடைசி வரைக்கும் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிற தேவன் அப்பா, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மத கடைசியிலும் ஒவ்வொருடைய தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமா, புதிய மாதத்துக்குள் கடந்திருக்கிறோம். கர்த்தர் நடத்தணும், ஒவ்வொருவருடைய கிருபையெல்லாம் நடத்தணும். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதி. போய்க்கல் வரத்தில் பிரயாணங்களை கிருபை உண்டாகட்டும். சமாதானத்தை கொடுப்பீராக, தைரிய விசுவாசத்தை கொடுப்பீராக, நல்ல நம்பிக்கை கொடுப்பீராக. உடல் உழைப்பு வீண் போகக்கூடாது. பிரயாசப்படுவதற்கு ஏற்ற பலனை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஒவ்வொருவரையும் ஒரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க. சபை ஆசீர்வதிங்க. சபை கட்டுங்க. ஊழியங்களை இன்னும் வளரச் செய்தரலும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவ அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட என்னை நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.